அனைவருக்கும் வணக்கம். ஏஆர் கிங் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எவ்வளோ பேர் ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ பேர் ஷேர் பண்ணுங்கள். ஏடிஎம்கேயை பற்றி நம்ம ஏஆர் கிங் யூடியூப் சேனல்லே பேசியிருந்தோம். அரசுஜின் யூடியூப் சேனல் எப்படி வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லலாம் நான் பேசியிருந்தேன். நேற்றுக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு 100 ரூபாய் காயின் வழங்கியிருக்காங்க மத்திய அரசு. அதுக்கு மத்திய அரசு சிறிய நன்றியை நான் தெரிவித்துக்கொள்ள, மகிழ்ச்சியான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள மாட்டேன். ஏன்னா நம்ம திமுக அரசை பற்றி இவ்வளோ விமர்சித்த ஒரு நிர்வாகிகள் அதை ஜெயா நியூஸில் ஒன்று பேசியிருந்தாங்க. அதை மட்டும் நான் வாழ்க்கையில் மன்னிக்கவே மாட்டேன் என்றும், நானும் ஒரு அதிமுக ஒரு வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும், தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக வேறு எந்த கட்சியும் உள்ள நுழைந்துடக்கூடாது அப்படி நினச்சி நான் பேசினதுக்கு முதல் மக்களை நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஏஆர் கிங் யூடியூப் சேனல் என்ன ஏடிஎம்கே நியூஸே வராது, சரிங்களா? இன்றைக்கி தான் நம்ம லாஸ்ட் நியூஸ், அதுவும் இல்லாமல் நியூஸ் ஜேல பேசியிருந்த விஷயத்தை மட்டும் நான் பேசிக்கிறேன், சரியா? அது மட்டும் நான் பேச விரும்புகிறேன். என்ன பேசுகிறேன்னா, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது, திமுக அரசு சிறப்பாக செயல்படவில்லை, தமிழ்நாட்டில் என்ன சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துட்டு டம்மி முதல்வர், பொம்மை முதல்வர், அது கலாச்சார பொம்மை முதல்வர், திமுக தலைவரை பற்றி பேசியிருந்தேன். பொம்மை முதல்வர் நீங்கள் பேசுகிறீங்களே, அதே போல் நீங்கள் பொம்மை பிரதமர், டம்மி பிரதமர் அப்படி பேசலாமே. அப்போ நீங்கள் தான் ஏடிஎம்கேயின் பி டீம் தான் பிஜேபின்னு நாங்கள் டிஎம்கேக்காரங்க சொல்லலாமே கேட்குறேன். அப்போ நாங்கள் என்ன, தயவு செய்து காங்கிரஸ் தலைவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள், தயவு செய்து ஏடிஎம்கே கூட மட்டும் கூட்டணிக்கு மட்டும் சென்று விட, என்னைக்கு வேண்டாம் நீங்கள் தனித்து நின்னாலும் பிரச்சனை இல்லை, ஏடிஎம்கே கூட சென்று விடாதீர்கள். அந்த மாதிரி இப்போ பேசுறதா பார்த்தா காங்கிரஸை நம்ம கூட கூட்டணிக்குள்ளே இழுக்கலாம் அப்படி ஒரு காரியத்துடன் இந்த ஏடிஎம்கே செயல்பட்டு வருகிறது. தயவு செய்து ஏடிஎம்கே கூட்டணிக்குள் சென்று விடாதீர்கள். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப மோசம், நீங்கள் பி டீம் என்று நான் அறிவிக்கிறேன். ஏடிஎம்கேயின் பி டீம் பாஜக நான் வழங்குகிறேன். நேற்றுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களே பேசியிருந்தார், திமுகவின் பி டீம் தான் ஏடிஎம்கேன்னு பேசியிருந்தார், பிஜேபியின் பி டீம் திமுகன்னு பேசியிருந்தார். நான் இப்போ பேசுகிறேன். நியூஸ் ஜேல நீங்கள் என்ன பேசுகிறீங்க? பொம்மை முதல்வர், டம்மி முதல்வர், பொம்மை முதலமைச்சர், விடியா திமுக அரசு இதானே பேச. அப்போ விடியா மத்திய அரசு பேசலாமே. டம்மி பிரதமர், பொம்மை பிரதமர் அப்படி நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க? அப்போ உங்கள் இதிலே தெரியுது ஏடிஎம்கேயின் பி டீம் பிஜேபி. நீங்கள் ஒரு வேளை உள்ளூர் கூட்டணி வச்சுருந்தீர்கள் என்றால் நீங்கள் இவ்வளோ தொகுதியில் ஜெயிக்கலாம், எங்கள் கட்சியினர் இவ்வளோ சீட்டில் நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம், நீங்கள் தனித்து நின்றுங்க, நாங்களும் தனித்து நிற்கிறோம், எவ்வளோ மக்கள் என்ன வாக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம், எவ்வளோ பேர் உளுந்து போட்டு மாவாட்டுறோன்னு பார்க்குறோம். ஏன்னா பேச தெரியாமல் எடப்பாடி அவர்கள் பேசினதுக்கு நான் கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறேன். அதுவும் இல்லாமல் இனிமே ஏடிஎம்கே வளர வாய்ப்பில்லை. தமிழ்நாட்டில் எந்த கட்சிகளுக்கெல்லாம் என்ன மோதல் இருக்கும் என்று நான் நேரத்துக்கு ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கேன். எந்த கட்சிகளுக்கு என்றால்னா, தமிழ்நாடு திமுக விசஸ் டிவிகே, தமிழக வெற்றி கழகம், ரெண்டுக்குள்ளே தான் போட்டி இருக்கும். என்ன வேற சீமான் அவர்கள் யாரும் பாஜக ஏடிஎம்கே எல்லாம் அழிந்து விட்டன. உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் ஏடிஎம்கே காரியத்தில் இப்போ திமுக அரசை மட்டும் விமர்சிக்க தயாராக, அது ஜெயா நியூஸ் இவ்வளோ மோசமான நிலையும் நியூஸ் ஜே இவ்வளோ மோசமான நிலையை செல்ல வேண்டாம். தயவுசெய்து புரிந்து கொண்டு, திமுக தலைமையிலான அரசு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மீது எவ்வளோ வழக்குகள் இருக்கிறது எல்லாம் கண்டுபிடித்து உடனடியாக கைது நடவடிக்கை எடுங்க. எல்லாம் குறைஞ்சு போன 40 எம்பிக்கள், முன்னாள் எம்பிக்கள் உள்ள ஜெயிலுக்கு போகலான்னு லிஸ்ட்டே இருக்கிறதாம். 40 எம்பிக்கள், முன்னாள் எம்பிக்கள் ஏடிஎம்கே எம்எல்ஏக்கெல்லாம் பார்த்தா லிஸ்ட்டு தாண்டி போயிடுச்சு.
எடப்பாடி மேலேயே இவ்வளோ இது இருக்குது, இவ்வளோலாம் இருக்க. தயவுசெய்து நான்லாம் ஏடிஎம்கே பற்றி பேசுனதுக்கு தயவுசெய்து என்ன ஏடிஎம்கேக்கு ஓட்டே கிடையாது. இவ்வளோ விமர்சித்த பொம்மை முதல்வர், அவர் முதலமைச்சராக இருக்கிறார், அந்த முதல்வருக்கு நீங்கள் ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும். பொம்மை முதல்வர் டம்மின்னா டம்மி பிரதமர்னு சொல்லுவோம். விடியா அரசு, திமுக அரசு, நான் சொல்லி விடியா பிரதமர் ஆட்சி. இப்படி தான் பாஜகவை பற்றி விமர்சிக்காமல் திமுகவே விமர்சித்திருந்தால் இல்லை. நான் சொல்கிறேன் ஏடிஎம்கே வளர வாய்ப்பில்லை. எனவே நீங்கள் எல்லாத்தையும் உள்ளே இழுத்தாலும் கட்சி வளரப்போவதில்லை. என் தனித்தினாலும் என்ன தமிழ்நாட்டில் சீமானவர்களும் உள்ள நிர்வாகிகள் எல்லாமே டிவிகேல இணைந்து விடுவார்கள். அப்படி இல்லை என்றால் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கவில்லை என்றால் நாம் தமிழருக்கும் டிஎம்கேக்கு தான் என்ன போட்டி இருக்கும். இப்போ விஜய் அவர்கள் முழு நேர அரசியலில் வாரன்னு சொல்ல அவர் இன்னும் முழுசாக அறிவிக்கவில்லை. அதனால தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கும் தான் எங்கள் போட்டி இருக்கும். பாஜக வளர வாய்ப்பில்லை. ஏடிஎம்கே மலராது மலராது மலராது. ஒருவேளை அடுத்த தேர்தலில் இரட்டைலை முடங்க வாய்ப்பு இருக்கிறது 2026. சரிங்களா? இப்போ லிஸ்ட்டை நாங்கள் எடுத்து ஒரு சின்ன கருத்து கணிப்பு எடுத்து பார்த்ததில் டிஎம்கே போகிற வச்சு 190 இடங்கள், திமுக வச்சு 2026 சட்டமன்ற தேர்தல், காங்கிரஸ் கட்சி 30 இடங்கள் வச்சு 30 தொகுதியில் அவங்க போட்டிடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. 30 இடங்களும் அவங்க வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இதிலே திமுக கூட்டணி 220 இடங்களில் வெற்றி, தமிழக வெற்றி கழகம் 114 இடங்களில் வெற்றி பெற்றார். ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் தமிழக வெற்றி கழகம் 2026 14 சீட் ஜெயிக்க உறுதியாகிவிட்டது. தனித்து நின்ற யாரும் கூட 2032 தமிழக வெற்றி கழகம் எதிர்கட்சியாக அமர வாய்ப்பு இருக்கிறது. 2037 நமது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி என்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்குள் வர வாய்ப்பு இருக்கிறது. 10 ஆண்டுகள் இன்னும் இருக்கிறது. இப்போது நம்ம என்ன அடுத்த தேர்தலில் திமுக உறுதியாகிவிட்டன. அதுக்கு அடுத்த தேர்தலும் திமுக விசஸ் நாம் டிவிகே. 2000 இன்னும் 10 ஆண்டுகளில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் இருக்கும். திமுக அரசு எதிர்கட்சியாக அமரும். அதுக்கப்புறம் திமுக விசஸ் டிவிகே அப்படி தான் இருக்கும். வேறு எந்த கட்சிக்கும் தமிழ்நாட்டுக்குள் இடம் இல்லை. தயவுசெய்து தமிழ்நாட்டுக்குள் சொல்ல விரும்புகிறேன், தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்று சொன்னபோது இரட்டலையும் என்ன மலராது என்ன இந்த சின்னத்தை எல்லாம் மறந்துடுங்க தயவுசெய்து. நம்ம தமிழக வெற்றி கழகம் தனி கட்சி வரப்போகிறது. நம்ம வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் விரைவில் ஆட்சி அமைய டிவிகேக்கு நான் ஒரு ஆலோசனை கொடுக்க அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.